பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முதல் கடலூரில் கனமழை பெய்து வந்தது. இனிமேல் பார்த்தீங்கன்னா கடலூரில் பிரதான சாலைகள், அதாவது பண்ருட்டி கடலூர் பிரதான சாலையான இந்த சாலையை பார்த்தீங்கன்னா மழைநீரானது சூழ்ந்து அந்த முழுவதுமாக மழை வெள்ளம் சூழ்ந்ததுனால வாகனங்கள்லாம் ஊந்து செல்லக்கூடிய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கடலூர் பாண்டி சாலையிலும் சரி, பேருந்து நிறுத்தமும் சரி, அந்த பகுதிகளிலும் சரி, கலெக்டர் முகாம் அலுவலகம் 4 முனை சந்திப்பு அந்த பகுதியிலும் மழைநீரானது அதிக அளவில் சூழ்ந்து அந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் இயக்குவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. 4 சக்கர வாகனங்கள் வருவதும் சரி, இருசக்கர வாகனத்தில் வருவதும் பார்த்தீங்கன்னா மழைநீரானது வண்டிக்குள் புகுந்து அந்த வண்டி பழுதாகி தள்ளி செல்லக்கூடிய ஒரு பரிதாப சூழ்நிலையும் இருக்குது. இப்போ சற்று முன் கூட பார்த்தீங்கன்னா பள்ளம் இந்த மழைநீர் இருக்கிறதுனால அந்த சாலை பள்ளம் எந்த இதுன்னு தெரியாமல் ஒரு பெண்மணி கூட இப்போ தவறி அந்த சாலையில் விழுந்தக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோம். அந்த விழுந்த உடனே மாநகராட்சி ஊழியர்கள் அந்த இடத்துல தடுப்பு வச்சு இந்த பகுதியில் யாரும் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா பிரதான சாலைகள் தான், அதாவது குறிப்பாக அந்த பண்ருட்டி சாலை, பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்குது. இப்போ தற்சமயம் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மழைநீர் தேங்கிய பகுதிகளில் அந்த அடைப்புகளை எடுத்து விட்டு சரி செய்து மழைநீரானது அந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலில் போகிறதுக்கான ஏற்பாடுகளை இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராட்சச மோட்டார் கொண்டு அந்த மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அந்த இடத்துல தண்ணி வெளியேற்றுவதற்கான முயற்சியிலும் மாநகராட்சி சார்பாக தற்சமயம் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகள் தற்சமயம் அந்த சம்பவ இடத்திற்கு வருவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியைச் சேர்ந்த வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சரும் இந்த மழையின் காரணமாக தற்சமயம் கடலூருக்கு முகாமிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. அது இல்லாமல் சிறப்பு அதிகாரிகள் இப்போ இங்கேயே முகாமிட்டு ஆய்வு செய்து ஒரு சில பகுதிகள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் இந்த பெரிய கங்கனாங்குப்பம், உச்சிமேடு உள்ள பகுதிகளில் மழைநீர் உட்புகுந்ததுனால குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருந்ததுனால அந்த பகுதியிலிருந்து மக்களை மீட்பதற்காக பேரிடர் மீட்பு குழு அவங்க படகுகள் மூலம் சென்று அவர்களை மீட்டு இப்போ புயல் பாதுகாப்பு மையத்தில் தங்க வச்சிருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள், அதாவது பிஸ்கட், மெழுகுவர்த்தி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்கு அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரதான சாலைகளில் மழை நீரை வடிகட்டினாலே போதும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பொதுமக்களிடையே அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு.